வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு அக்டோபர் மாதத்துடைய 1 மற்றும் 2ஆம் தேதியுடைய நடப்பு நிகழ்வுகளை நம்ம இப்போ பார்க்கலாம். தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இனிமேல் பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தேசிய தன்னார்வ இரத்த தான தினம். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம். நேஷனல் லெவலில் வந்துட்டு வாலண்டியர்ஸ் இரத்த தானம் கொடுக்குற வாலண்டியர்ஸ்க்கான தினம் தான் வந்துட்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. இந்த வருடம் அதாவது 2024 நம்ம 20 வருடத்தை நிறைவு செய்து அதோடைய கொண்டாட்டமாக தான் இந்த வருடத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் வந்து 2024 20 வருடத்தை வந்து நிறைவு செய்துள்ளது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா சர்வதேச முதியோர் தினமும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தான் அனுசரிக்கப்படுகின்றது. ஸோ இந்த தினத்துக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பு, உலகெங்கிலும் உள்ள வயதானவர்களுக்கான பராமரிப்பு மற்றும் ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துவது தான் இதோடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு கொண்டது தான் இந்த தினத்துடைய கருப்பொருள், சர்வதேச முதியோர் தினம். அடுத்து ஆண்டுதோறும் மே முதல் செப்டம்பர் மாதம் வரை காற்றாலை சீசன் அப்படின்றது ஒன்று அனுசரிக்கப்படுகிறது. அதாவது இந்த 2024 சீசனில் காற்றாலை மின்சார நிலையங்களில் இருந்து சுமார் 2500 முதல் 3000 மெகாவாட் மின்சாரம் வந்து நமக்கு கிடைக்கின்றது. ஆகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர், அதாவது மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவுடைய டென்னசி மாகாணத்தில் ஓக் ரிச்சர்ட் லீடர்ஷிப் அப்படின்ற கம்ப்யூட்டிங் மையத்திலிருந்து தான் வந்துட்டு நமக்கு தயாரித்து கொடுத்துருக்காங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரண்டயர் என்பது தான் அந்த கணினியுடைய பெயர். இதுதான் வந்து இன்றைய அளவில் உலக அளவின் மிகப்பெரிய கணினியாக பார்க்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்தபடியாக பார்த்தோன்னா மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக எந்த மாதம் வந்து அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தோன்னா அக்டோபர் மாதத்தை தான் அனுசரிக்கிறாங்க. ஸோ அதோடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மார்பக புற்றுநோயை யாரும் தனியாக எதிர்கொள்ளக்கூடாது என்பது தான் இந்த மாதத்திற்கான கருப்பொருள். அதாவது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்துடைய கருப்பொருள் இது. அடுத்தபடியாக ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி என்ற நபரை வந்து நியமிச்சிருக்காங்க. புதிய நியமனத்தில் பார்த்தோன்னா எங்கே நியமிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு தலைமை வன உயிரின பாதுகாவலராக இவரை வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக என்னென்னா சுதான்ஷி குப்தா என்பவர் இந்த பதவியிலேருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி என்ற நபரை வந்து நியமிச்சிருக்காங்க. தமிழக அரசு ஒரு புதிய செயலியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த செயலி பேர் என்னன்னு பார்த்தோன்னா டிஎன் அலர்ட் என்பது தான் அச்செயலியுடைய பெயர். அதாவது மழை, வெள்ளம், வானிலை முன்னெச்சரிக்கை, மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கிற நீர் இருப்பு, இது எல்லா விவரங்களையும் இந்த டிஎன் அலர்ட் அப்படின்ற செயலி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து தமிழக அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா மகாராஷ்டிரா மாநிலம் வந்து பசுவை வந்து ராஜ்ய மாதா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் வந்து பசுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதை ஒரு நோக்கமாக கொண்டு பசுவை வந்து ராஜ்ய மாதா அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாதா சாஹேப் பால்கே விருது 2022, அதாவது 2022ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது யாருக்கு இந்த வருடம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிதுன் சக்கரவர்த்தி என்ற ஹிந்தி நடிகருக்கு தான் இந்த விருது வந்து வழங்கப்பட உள்ளது. எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நடைபெற உள்ள 70வது தேசிய திரைப்பட விருதுகள் விழாவில் இந்த விருது வந்து வழங்கப்பட உள்ளது. ஸோ தாதா சாஹேப் பால்கே விருது எந்த வருடம் முதல் வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1969 முதல் வழங்கப்பட்டு வருது. இது வந்து நம்ம குரூப் 1 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு வினா. தாதா சாஹேப் பால்கே விருது எந்த வருடம் முதலாக வழங்கப்பட்டது இல்லை அப்படின்னு வந்து நமக்கு கேட்கப்பட்ட அந்த வினா தான். அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த விருதாவது படிக்கிறோன்னா அது எப்போலேருந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம உள்வாங்கிக்கணும். அடுத்தபடியாக சர்வதேச காஃபி தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது என்றால் தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் மற்றும் முதியோர் தினம், சர்வதேச காஃபி தினம். ஸோ இது மூன்றுமே இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தான் வந்து அனுசரிக்கப்படுகின்றது. இந்த தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காஃபி உங்கள் தினசரி சடங்கு, எங்கள் பகிரப்பட்ட பயணம் என்பது தான் இந்த வருடத்திற்கான கருப்பொருள். மொத்தம் 3 தினம் பார்த்துட்டோம். இப்போது அடுத்தபடியாக அக்டோபர் 2ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துடலாம். அக்டோபர் 2 சர்வதேச அஹிம்சை தினம். அதாவது மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினம்தான்
அக்டோபர் 2ஆம் தேதி. ஸோ இந்த தினத்தை வந்து அனுசரிப்பது எப்படி அனுசரிக்கிறாங்கன்னா சர்வதேச அஹிம்சை தினம். அடுத்தபடியாக ஸ்வச் பாரத் ஸ்கீம் 2014 தொடங்கப்பட்டு இப்போ வந்து 10 ஆண்டுகளை வந்து நிறைவு செஞ்சுருக்கு. அதுவும் வந்து மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த தினத்தில் துவங்கப்பட்ட ஒன்று தான். அவருடைய நினைவை வந்து போற்றுற விதமாக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவருடைய பிறந்த தினம் 1869 அக்டோபர் மாதம் 2. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பது தான் அவருடைய முழு பெயர். மேலும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வந்து உலக பண்ணை தினமும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. உலக பண்ணை தினமும் அனுசரிக்கப்படுகின்றது. உலக வனவிலங்குகள் வாரம். உலக வனவிலங்குகள் வாரம் எந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது என்றால் அக்டோபர் 2 தொடங்கி 8 வரைக்கும் வந்து உலக வனவிலங்குகள் வாரம் வந்து அனுசரிக்கப்படுகின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிய நீதிபதியை நியமிக்கப்பட்டிருக்காங்க. யாருன்னா ஷமீம் அகமது என்பவர் தான் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கான புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா மற்றும் ஜமைக்கா இடையே 4 ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாகப்பட்டிருக்கு. அந்த 4 ஒப்பந்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிதி பரிவர்த்தனை, கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டுத்துறை என்ற 4 துறைகள் வந்து 4 ஒப்பந்தங்கள் வந்து இந்தியா மற்றும் ஜமைக்கா இடையே கையெழுத்திடப்பட்டுள்ளது. இப்போ வந்து ஒரு இஷ்யூ நடந்து சென்னை ஐஐடியில் வந்து ஒரு மாணவர் வந்து சேர்க்கையின் போது அந்த ஒரு சில இஷ்யூ நடந்துச்சு. பணம் கட்டுறதுக்கான அந்த டியூரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கான எலிஜிபிளாக இருந்த அந்த பையனுக்காக உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க, அவங்க கேஸ் போட்டிருந்ததில். ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம சட்டப்பிரிவு இப்போ நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தோன்னா உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சட்டப்பிரிவு 142 என்பது தான் அந்த சட்டப்பிரிவு. உச்சநீதிமன்றத்திற்கான சிறப்பு அதிகாரம் வழங்கக்கூடிய சட்டப்பிரிவு. இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குனர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யாருன்னா ஆர்த்தி சரீன் என்ற நபர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மேலும் என்னென்ன தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லால் பகதூர் சாஸ்திரி இருக்கார் இல்லையா, அதாவது இந்தியாவின் 2வது பிரதமர், நம்மளுடைய ஜவஹர்லால் நேருடைய இறப்பை தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தான் வந்துட்டு அடுத்த பிரதமராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய பிறந்த தினம். மேலும் காமராஜர் அவர்களுடைய நினைவு தினம். ஸோ இதுவும் அக்டோபர் 2. இந்தியாவிலேயே அதிகப்படியான தொழிற்சாலைகளை கொண்டுள்ள மாநிலம் மற்றும் அதிக வேலைவாய்ப்பை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு வந்து விளங்குது. அதிகப்படியான தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்பு கொண்ட மாநிலமாக மாநிலம் விளங்குகிறதுன்னு பார்த்தோன்னா தமிழகம் தான் விளங்குகிறது. இந்த அறிக்கையை வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தானா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி தமிழகம் முதலிடத்திலும், குஜராத் 2வது இடத்திலும், மகாராஷ்டிரா 3வது இடத்திலும் உள்ளது. மொத்தமாக இந்தியாவில் இருக்கிற 2,53,000 தொழிற்சாலைகளில் சுமார் 40,000 தொழிற்சாலைகள் தமிழகத்தில் மட்டுமே இருக்குது. ஸோ இதன் மூலயமாக அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து சுக்ரயான் 1, அதாவது ககன்யான், மங்கள்யான், இந்த திட்டங்களை அடுத்து ககன்யான், மங்கள்யான், சந்திரயான் அதாவது நிலவுக்கு அனுப்பப்பட்டது, மங்கள்யான் செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பப்பட்டது. ஸோ ககன்யான் வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பப்பட்டது. ஆதித்யா, ஸோ இது வந்து சூரியனை ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்டது இஸ்ரோவால். ஸோ அந்த வரிசையில் சுக்ரயான் என்பது வெள்ளி கிரகத்துடைய சுற்றுவட்ட பாதையை ஆய்வு செய்யும் திட்டம். ஸோ இதை வந்து பிற நாடுகள், ஜப்பான், அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் வந்து இதற்கான ஆராய்ச்சிகளை முன்னாடியே தொடங்கியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்தியாவுடைய இஸ்ரோ அமைப்பும் வந்து இதை இப்போ தொடங்கியிருக்காங்க. வெள்ளி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை ஆய்வு செய்யும் திட்டம் தான் இந்த சுக்ரயான். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இதோடைய பயணம் எப்போ தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2028 தான் இதுக்கான தினமாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ. ஸோ இதுக்காக வந்துட்டு 1,236 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து LMV அப்படின்ற ராக்கெட் மூலமாக தான் அனுப்ப போகிறாங்க. ஸோ அது என்னைக்கு போய் அங்கே சென்றடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா 19 ஜூலை 2028 வந்துட்டு இந்த ராக்கெட் வந்து வெள்ளி கிரகத்துடைய சுற்றுவட்ட பாதையை சென்று அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன் பேர் தான் என்னன்னு பார்த்தோன்னா சுக்ரயான் என்பது.
ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு முறை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்னா, அக்டோபர் 1ஆம் தேதி தேசிய தன்னார்வ இரத்த தான தினம், சர்வதேச முதியோர் தினம். ஸோ மே முதல் செப்டம்பர் வரை வந்து காற்றாலை சீசனாக ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்படுகின்றது. ஆகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டராக ஃப்ரண்ட்ரியர் என்ற கணினியை வந்துட்டு உலகளவில் மிகப்பெரிய கணினியாக சொல்லப்படுது. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அக்டோபர் மாதம் அனுசரிக்கப்படுகின்றது. தமிழ்நாடு தலைமை வன உயிரின பாதுகாவலராக ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி என்ற நபர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. மழை வெள்ளம் குறித்த எச்சரிக்கையாக டிஎன் அலர்ட் என்ற ஒரு மொபைல் ஆப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. பசுவை வந்து ராஜ்ய மாதா அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா மாநிலம் வந்து அறிவிச்சிருக்காங்க. 2022ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது வந்து மிதுன் சக்கரவர்த்தி என்ற ஹிந்தி நடிகர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சர்வதேச காஃபி தினமாக அக்டோபர் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது. சர்வதேச அகிம்சை தினம் மற்றும் உலக பண்ணை தினமும் அக்டோபர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது. உலக வனவிலங்குகள் வாரமாக அக்டோபர் 2 to 8ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிய நீதிபதியாக ஷமீம் அகமது என்ற நபர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்தியா மற்றும் ஜமைக்கா இடையே 4 ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவாக 142 அனுசரிக்கப்படுகிறது. இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குநராக ஆர்த்தி சரீன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அக்டோபர் 2ஆம் தேதி லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் காமராஜருடைய நினைவு தினம், லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினம். அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமாக தமிழகம் வந்து விளங்குகிறது. சுக்ரயான் 1 அப்படின்ற திட்டம் வந்து வெள்ளி கிரகத்துடைய சுற்றுவட்ட பாதையை வந்து ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ தொடங்கி வச்சிருக்க ஒரு திட்டம் தான். ஸோ அதுக்கான இலக்கு மற்றும் தினங்கள்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் நம்ம அக்டோபர் 1 மற்றும் 2ஆம் தேதிக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.